பொதுவா ஜாப்பனீஸ் கார் நிறுவனங்கள் தான் உலகம் முழுக்க கார் இண்டஸ்ட்ரியை ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த நிலைமை இப்ப கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. குளோபல் ஜாப்பனீஸ் ஆட்டோமோட்டிவ் ஜெயிண்டான நிசான் நிறுவனம் இப்போ சீரியஸான ட்ரபிள்ல இருக்காங்க. கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளா இருக்கிற நிசான் பிராண்ட் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் ரீசெண்டா வெளியான பினான்சியல் இயர் ரிப்போர்ட்ல அப்ராக்சிமேட்லி $4.5 பில்லியன் அளவுக்கு லாசஸ் மேக் பண்ணிருக்காங்க. இது இந்திய மதிப்பின் படி 39,000 கோடி ஆகும். 1999 ஆண்டுக்கு பிறகு ஏற்பட்ட மிகப்பெரிய லாஸ் இதுதான் அப்படின்னு கூறப்படுது. கடந்த வருடம் இதே சமயத்துல 23,000 கோடி ப்ராஃபிட் செஞ்ச இந்த நிசான் நிறுவனம் இந்த நிலைமைக்கு வந்ததுனால சீரியஸான பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 20,000க்கும் அதிகமான குளோபல் ஒர்க் ஃபோர்ஸை ரிமூவ் பண்ண போறதா முடிவு பண்ணிருக்காங்க. 2027 ஆண்டுக்குள்ள இவ்வளவு மக்களை பணி நீக்கம் செய்ய போறாங்க. இது அப்ராக்சிமேட்லி நிசானோட கம்ப்ளீட் ஒர்க் ஃபோர்ஸ்ல 15% ஆகும். இந்த லே ஆஃப்ஸ் மேனுஃபேக்சரிங் மற்றும் நான் மேனுஃபேக்சரிங் ரோல்ஸ்ல இருக்கிற அனைவருக்குமே பொருந்தும். இது மட்டும் இல்லாம உலகம் முழுக்க 17 இடங்கள்ல ப்ரொடக்ஷன் பிளான்ஸ் வச்சிருக்காங்க நிசான் நிறுவனம். இதுல 7 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் க்ளோஷரா தாய்லாந்துல இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை க்ளோஸ் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. மீதி எந்தெந்த இடங்கள்ல க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் இன்னும் வெளியிடல. உலகம் முழுக்க பாப்புலரா இருக்கிற நிசான் நிறுவனம் எதனால இந்த சிச்சுவேஷனுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சேல்ஸ் வால்யூம்ல மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்காங்க. குறிப்பா US, சைனா போன்ற மேஜர் மார்க்கெட்ல அவங்களுடைய காம்படிஷன் சைனீஸ் பிராண்ட்ஸ் அவுட் பெர்ஃபார்ம் பண்ண காரணத்தினால தான் நிசானோட ப்ராடக்ட் லைனப் ரொம்பவே ஏஜிங்கா தெரியுது. சிக்னிஃபிகண்டான இன்வெஸ்ட்மெண்ட் மற்றும் அப்டேட் எதுவுமே இல்லாம விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. அதிக சேல்ஸ் நம்பரை மெயின்டைன் பண்றதுக்காக எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட்ஸும் கொடுத்து விற்பனை செஞ்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல நிசான் நிறுவனத்துக்கு பெரிய இடியா வந்து விழுந்தது. ரீசெண்டா அவங்க ஹோண்டா கூட மெர்ஜ் பண்ற மாதிரி பிளான்ஸ் போயிட்டு இருந்தது. பட் பல காரணங்களால ஹோண்டா மற்றும் நிசானுடைய மெர்ஜர் பிளான் நிறைவேறாமையே போயிடுச்சு. இதன் காரணமா நிசான் இன்னுமே கடினமான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. மேலும் நிசான் நிறுவனம் அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கரெக்டா யூஸ் பண்ணல அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு எலக்ட்ரிக் கார்கள் அதிகமா விற்பனை ஆயிட்டு இருக்கிற சமயத்துல 2010 ஆண்டில் நிசான் லீஃப் மாஸ் மார்க்கெட் எலக்ட்ரிக் ஈவில உலகம் முழுக்க பாப்புலரா இருந்தது. அந்த காலகட்டத்தில் பெரிய காம்படிஷனும் இல்ல. மற்ற கார் மேனுஃபேக்சரர்ஸ் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அட்வான்ஸ்ட் எலக்ட்ரிக் காரா அந்த கார் இருந்தது. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கடந்த பிறகு கூட நிசான் நிறுவனத்தால எலக்ட்ரிக் கார் மார்க்கெட்ல தங்களுடைய டாமினன்ஸை பெருசா காட்ட முடியல. குளோபல் லெவல்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெனோ நிசான் கம்பைன் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா நிசான் நிறுவனம் அவங்களுடைய மொத்த பங்குகளையும் ரெனோ நிறுவனத்திடமே கொடுத்துட்டாங்க. இதன் காரணமா மேனுஃபேக்சரிங்கை ரெனோ நிறுவனத்திடம் பே பண்ணி பர் கார் பேசிஸ்ல மேனுஃபேக்சர் பண்ண போறதாவும் தெரிவிச்சிருந்தாங்க. இந்தியாவில் நிசான் நிறுவனத்தோட ஃபியூச்சர் பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் 7 சீட்டர் MPV ரெனோ ட்ரைபர் பிளாட்ஃபார்ம்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது கூடவே 5 சீட்டர் காம்பாக்ட் SUV ரெனோ டஸ்டரை பேஸ் பண்ணது அப்படின்னு பல அப்டேட்டட் மாடல்ஸையும் லான்ச் பண்ணவிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லீன் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு இந்தியாவை யூஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மேலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அப்கமிங் மற்றும் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கிற மார்க்கெட்டா தான் பார்க்கறாங்க. சோ டிஸ்பைட் சிக்னிஃபிகண்டான குளோபல் ரீஸ்ட்ரக்சரிங் நடந்தாலும் ஃபைனான்சியல் லாசஸ் இருந்தாலும் இந்தியாவோட ஆபரேஷன்ஸை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நிசான் நிறுவனத்தோட அடுத்த மூவ் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.